I call upon Frank, Joshua, young, forthcoming evangelist for India. God has gifted people like Franklin, and we are going to see great revival sweeping across our country. Welcome, Frank. God bless you and use you. And yes, God bless you. Thank you very much. How many of you are happy to be in the presence of God? தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹalleluya. Let me tell you a truth and a fact. ஒரு உண்மையையும் ஒரு நிரூபணமான ஒரு காரியத்தையும் சொல்லுகிறேன். If you are seated here right now in this conference, இந்த கருத்தரங்கிலே நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால், know this fact that God has handpicked you out of the others, chosen you specifically and brought you to the house of God. அநேகர் இந்த தேசத்தில் இருந்தாலும் தேவனுடைய கரம் உங்களை குறிப்பிட்டு தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். Because the things which we are going to share in this conference is priceless, precious pearls. ஏனென்றால் இந்த கருத்தரங்கிலே நீங்கள் கேட்க போகிற காரியங்கள் விலையேற பெற்றவர்கள், முத்துக்களை போன்றவைகள். And only people who have value in their life will value the things which are going to be shared in this conference. தேவன் அளித்த தங்களுடைய வாழ்க்கையை விலையேற பெற்றதாய் கருதுகிறவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த கருத்தரங்கில் நடக்கிற காரியங்களையும் விலையேற பெற்றதாய் கருதி அதை ஏற்றுக்கொள்வார்கள். Let's quickly go to the word of God. நாம் சீக்கிரமாக வேத வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். First of all, I thank my Lord Jesus Christ for enabling me to be a part of this amazing conference. முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கருத்தரங்கிலே என்னையும் ஒரு பங்காளராக ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்காக. Secondly, with all my heart, I thank Reverend Apostle Victor Nyanraj uncle for inviting me. He's like a father to me. I thank him from the bottom of my heart. அடுத்ததாக முழு இருதயத்தோடு கூட அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை போன்றவர் ரெவரண்ட் அப்போஸ்தலர் விக்டர் ஞானராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Let me tell you a fact. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். I have a word from God for you this morning. இந்த காலை வேளைக்கென்று தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறதான ஒரு வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. And if at all you are receptive and understand the heart of God this morning, இந்த காலை வேளையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தோடு கூட காணப்பட்டால், if at all God can find one person with whom he can communicate his heart, ஒரு நபராய் இருந்தாலும் தேவன் முழு இருதயத்தோடு கூட தன் இருதயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், the purpose of this conference will be fulfilled. தேவனுடைய நோக்கம் இந்த கருத்தரங்கிலே நிறைவேறிவிடும். It is true, God loves to touch groups of peoples. உண்மைதான், தேவன் கூட்டமான குழுக்களான ஜனங்களை அவர் சந்திக்க தொடும்படி விரும்புகிறார். But most of the time he finds some one person with whom he can share his heart. ஆனால் அநேக சமயங்களிலே தன் இருதயத்தை திறந்து பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Will you be that one person this morning with whom God can communicate his heart to you? தேவன் தன் இருதயத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களா? One of the most powerful prayer recorded in the Bible. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற மிகவும் வல்லமையான ஜெபங்களிலே ஒன்று. I say it everywhere I go. எங்கே போகிற இடமெல்லாம் நான் சொல்லுவேன். One of the most powerful prayer recorded in the Bible. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வல்லமையான ஜெபங்களிலே ஒன்று. Many might say it is a Lord's prayer, also called the disciples' prayer. அநேகர் சொல்லுவார்கள் இது கர்த்தருடைய ஜெபம் அல்லது சீஷருடைய ஜெபம் என்று. Some might say it is maybe the prayer which Apostle Paul has prayed. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுத்த ஜெபம் என்று சொல்லுவார்கள். But let me tell you what is one of the most powerful prayer recorded in the word of God. வேத வார்த்தைகளிலே எழுதப்பட்டிருக்கிற மிகவும் வல்லமையான ஜெபங்களிலே ஒன்று. It is a prayer which Eli taught Samuel. ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். Eli said, ஏலி சொல்லுகிறார், Samuel, சாமுவேல், if you hear your name again, மீண்டும் ஒரு விசை கூட உன் பெயர் உச்சரிக்கப்பட்டால், just tell, நீ சொல்ல வேண்டிய காரியம், here am I, Lord, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, speak to me, என்னோடு பேசுவீராக, your servant is listening, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். listen to me this morning, இந்த காலைவேளையிலே என்னை கவனியுங்கள், listen to me this morning. இந்த காலைவேளையிலே என்னை கவனியுங்கள். If at all you pray this prayer and God begins to communicate his heart to you, நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவர் தன் இருதயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார், if at all God can find one person, one brother, one sister, one chosen vessel with whom he can share his heart, ஆண்டவர் இங்க இருக்க ஒரு சகோதரனுடைய தன் இருதயத்தை திறந்து பேச ஆரம்பித்தால், God is looking for that one person this morning. ஆண்டவர் இந்த காலைவேளையிலே அந்த ஒரு நபருக்காக தான் கடந்து வந்திருக்கிறார். Shall we all pray this one of the most powerful prayer recorded in the Bible? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வல்லமையான ஜெபத்தை இந்த காலைவேளையிலே நாம் ஜெபிக்கலாம். Look to God and tell him, Lord, here am I, speak to me, your son, your daughter is listening. ஆண்டவரே
உம்முடைய மகன் உம்முடைய மகள் வந்திருக்கிறேன், இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், என்னை கேளும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். Come on, every eye be closed, every hands will lifted high. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை ஆண்டவருக்காக உயர்த்தி. None of us are here. I'm not here to waste my time. Neither are you here to waste your time. We are all come here to have an encounter with God Almighty. நீங்களோ நானோ நம்முடைய நேரத்தை வீணடிக்கும்படிக்கு இங்கே வரவில்லை. தேவனுடைய ஒரு சந்திப்பு நமக்கு நேரிடும்படியாகவே இங்கே கடந்து வந்தோம். God has seen the sacrifice you have prayed for to attend this conference. இந்த கருத்தரங்குக்கு வருவதற்காக உங்கள் நேரத்தை பல காரியங்களை தியாகம் செய்து வந்திருக்கிறது. Many of you all have not got the leave sanction in your office, but still you just came trusting in the Lord. அநேகருக்கு உங்கள் ஆபீஸ்ல லீவ் கிடைக்கவில்லை, ஆனாலும் தியாகம் செய்து வந்திருக்கிறீர்கள். Some of you all from your colleges, you just came just trusting the Lord even though you didn't have any holiday. உங்களுக்கு விடுமுறை இல்லாவிட்டாலும் கூட ஒரு சிலர் இங்கே அதை தியாகம் செய்து வந்திருக்கிறீர்கள். But let me tell you a truth. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். God honors sacrifice. ஆண்டவர் அந்த தியாகத்தை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He who honors him, the Lord says, I will surely honor. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். Let's pray the powerful prayer which Samuel prayed. சாமுவேல் ஏறெடுத்த அந்த வல்லமையான ஜெபத்தை ஜெபிக்கலாமா? Every eye be closed, every hands be lifted up in this place. எல்லா கண்களும் மூடப்படுவதாக, கரங்கள் தேவனுக்காக உயர்த்தப்பட்டது. And everybody say this prayer after me. நான் சொல்ல சொல்ல திரும்ப என்னிடத்தில் கணக்கரை சொல்லுங்க. Come on, say, here am I, Lord. இதோ இருக்கிறேன் ஆண்டவரே. Here am I. இதோ இருக்கிறேன். Speak to me. என்னோடு பேசு. Your son is listening. உம்முடைய மகன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Here am I. இதோ இருக்கிறேன் ஆண்டவரே. Speak to me. என்னோடு பேசு. Your daughter is listening. உம்முடைய மகள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I'm listening, oh God. நீர் பேசுகிறதை கேட்கிறேன். Communicate your heart to me. உம்முடைய இருதய துடிப்பு எனக்கு பேசுவீராக. Speak to me what you want me to know. ஆண்டவரே நான் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை பேசு. Speak to me in a way I would understand. ஆண்டவரே நான் புரிந்து கொள்ள வகையிலே பேசுவீராக. Lord, let me know what is in your heart for me this morning. இந்த காலைவேளையிலே எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை இருதயத்தில் திறந்து பேசு. Let me know what is there in your heart for me this morning. இந்த காலைவேளையிலே எனக்கென்று என்ன வைத்திருக்கிறீரோ இருதயத்தில் திறந்து பேசு. எனக்காக உம்முடைய இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நான் தெரிந்து கொள்ளும்படி என்னிடத்தில் பேசும் அப்பா. Come on, open your mouth and pray. Pray for 2 minutes. Pray for 2 minutes. 2 நிமிடங்கள் ஜெபிக்க. Every hands be lifted up. Begin to pray now. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க. Come on, let me hear your voice. Your leaders, come on, open your mouth and pray. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். Come on, open your mouth and pray. Your leaders and your pastors, come on, open your mouth and pray. Come on, please. Thank you, Jesus. Thank you, Lord. Oh, we worship your Father. Once again, oh God, we welcome your manifested glory in this place. Father, we have come to meet with you, oh God. Come, Lord. Come, Lord. Visit us in a fresh new way this morning. Speak to us what you want us to know. Thank you, Lord Jesus. Worship you, Father. In Jesus' name. Everybody say amen. Everybody say amen. Would you just hold the hand of a person sitting next to you and just pray for them for 1 minute that God will touch them and visit them in a powerful way. பக்கத்துல இருக்கிற ஒரு நபருடைய கையை பிடித்துக்கொண்டு தேவனே நீ இவர்களை சந்தியும் இவர்களை தொடுவீராக என்று சொல்லி ஒரு நிமிடம் பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக pray that God will transform their lives by his glory in a powerful way in these 2 days of this conference. தேவன் தம்முடைய மகிமையினாலே வல்லமையான விதத்திலே அந்த நபரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி Come on, hold the person's hand next to you and pray for them. Come on. பக்கத்துல இருக்கிற நபருக்காக கரத்தை பிடித்து pray that God will touch them and visit them in a powerful way these 2 days. இந்த 2 நாட்களும் வல்லமையான விதத்திலே அந்த நபரை கர்த்தர் சந்திக்க வேண்டும். Pray that the glory of God will cover them. தேவ மகிமை வந்தவர்களை மூடிக்கொள்ள வேண்டும். Even as Boaz covered Ruth with a blanket, may the glory of God cover the person who is sitting next to you. எப்படி போவாஸ் அந்த சால்வை எடுத்து ரூத்தை மூடினது போல தேவ மகிமை சால்வை போல வந்தவர்களை மூடிக்கொள்ள. Come on, pray. Open your mouth and pray. Come on, your leaders, for goodness sake, your leaders, open your mouth and pray. Thank you, Father. நன்றி பிதாவே. Worship your holy name. பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Lord. நன்றி இயேசுவே. Jesus name. இயேசுவின் நாமத்தில். We go quickly to the word of God. சீக்கிரமாக வேத வசனத்தினராய் நாம் கடந்து செல்வோம். Thank you, Jesus. If you have your Bibles, turn your Bibles to Exodus chapter 33. வேதத்திலே நீங்கள் யாத்ராகமம் 33வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். I'm going to talk to you about the glory of God. தேவ மகிமை குறித்து நான் பேச போகிறேன். This has been like an introduction message to the entire conference. இந்த கருத்தரங்குக்கு ஒரு முன்னுரையான ஒரு பகுதியாக இது காணப்படும். We're going to prepare our hearts
to walk into the glory zone of God Almighty. தேவ சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அந்த மகிமையின் மண்டலத்துக்குள் கடந்து செல்வதற்கு ஒரு முன்னறியாக இது காணப்பட போகிறது. This God's servant apostle Victor Nyanraj uncle is going to lead us into the glory zone of God. Only those who are sensitive to the spirit, only those who can understand the supernatural realms, they can grasp what he's going to communicate to us. அருமையான கர்த்தருடைய தாசன் ரெவரண்ட் அப்போஸ்தலர் விக்டர் ஞானராஜ் அவர்கள் தேவனுடைய மகிமையின் மண்டலத்துக்குள் நம்மை ஜெபத்திலே அழைத்து செல்வதற்கு முன்பதாக யார் அதை அனுபவிக்க முடியும் என்றால் ஆவியிலே அதை சரியாய் பகுத்தறிந்து அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் மாத்திரமே அந்த மகிமையின் மண்டலத்துக்குள் கடந்து சென்று அந்த காரியத்தை அவர் ருசிக்க முடியும். If your mind is carnal, if you're earthly minded, and if you're not entered, if you've never experienced the presence of God ever in your life, you will find it difficult to understand and grasp what is the things which are going to share in this conference. ஒருவேளை சிலருடைய சிந்தனைகள் மாம்சீகமாக காணப்படும் என்றால் அவர்கள் அந்த தேவ பிரசன்னத்துக்குள் மகிமைக்குள் நுழைந்து அதை ருசிப்பது அவர்களுக்கு இயலாத காரியமாக இருக்கும். Because we are going to walk into a supernatural realm in these 2 days, and we are going to be in a different world, in a heavenly zone, in a glory zone. இந்த 2 நாட்களும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்துக்குள் அந்த மகிமையின் மண்டலத்துக்குள் நாம் கடந்து சென்று அந்த அனுபவத்துக்குள் இருக்க போகிறோம். Let me tell you that you are chosen people whom God has handpicked, as he handpicked few of his disciples, took them to the Mount of Transfiguration and revealed his glory. God has handpicked you to manifest his glory in your lives. எப்படி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களில் ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டு மறுரூப மலைக்கு அவர்களை அழைத்து சென்றாரோ அப்படியாக அநேக மக்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டு இந்த கருத்தரங்குக்கு கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise God. This morning we're going to see an amazing character of the life of Moses. இந்த காலை வேளையிலே மோசேயுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையின் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். Maybe you have read this passage all your life. இந்த வேத பகுதியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பலமுறை வாசித்து இருக்கலாம். But this morning the Holy Spirit is going to unveil certain things in our lives which is going to define our destiny, which is going to change our attitude towards God and towards his presence. ஆனாலும் இந்த காலவேளை இந்த வேத பகுதி பரிசுத்த ஆவியான வித்தியாசமான முறையிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விளங்கி காண்பிக்க போகிறார். அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. நம்முடைய குறிக்கோளையே அதை மாற்றி விட போகிறது. Let's read from verse 13 onwards. 13வது அதிகாரத்தில் Exodus 33 verses 13 onwards. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில். Now therefore I pray thee, if I have found grace in thy sight, show me now thy way that I might know thee. Yeah. Buddy, once again. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். That I might find grace in thy sight and consider that this nation is thy people. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று ஜெபித்தார். And verse 14 God said, and he said, my presence shall go with thee and I will give thee rest. 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். And now this is amazing. Verse 15 he said, and Moses said, and he said unto him, if thy presence go not with me, carry us not from this place. 15வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Father, I pray that you will use this passage to enable us to know the importance of your presence in our lives. பிதாவே, இந்த காலவேளையில் இந்த வேத பகுதியின் மூலமாக உம்முடைய சமூகத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள உதவி செய்யும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Everybody say amen. Amen. Now listen to me carefully. நன்றாய் கவனியுங்கள் என்னை. This is a very powerful scriptures. இது ஒரு வல்லமையுள்ள வேத பகுதி. Moses looks to God and tells him, இங்கே மோசே தேவனை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், Lord, if I have found grace and favor in your eyes, ஆண்டவரே உம்முடைய கண்களில் மாத்திரம் எனக்கு கிருபை கிடைத்ததால் show me now thy ways that I might know thee. ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். And then God looks to him and tells him, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், my presence will go with thee, என் சமூகம் உனக்கு முன்பாக and செல்லும், you shall find rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Now verse 15 is a powerful passage, a statement which Moses makes, which many of us don't understand the magnitude of the things which he told God. ஆண்டவரிடத்திலே அவர் சொன்ன காரியத்தை இந்த
15வது வசனத்திலே அநேகர் நாம் அறியாதிருக்கிறோம். We don't understand the bigness of the statement which Moses made to God. இங்கே மோசே சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கருத்தை நாம் அநேக சமயத்தில் உணராதிருக்கிறோம். Listen carefully. நன்றாக கவனியுங்கள். Here is Moses. இங்கே மோசே இருக்கிறார். Went to Egypt. அவர் எகிப்துக்கு செல்கிறார். Risked his life. தன்னுடைய ஜீவனை பணயம் வைக்கிறார். God had to literally perform miracles to save his own life and to save the nation of Israel. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தையும் மோசேயுடைய ஜீவனையும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே காத்துக்கொள்கிறார். And now Moses and the children of Israel, they come out of Egypt. இப்பொழுது மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வருகிறார்கள். God promised them that he will take them to the land flowing with milk and honey. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு செல்வேன் என்று. Now here is Moses. இங்கே மோசே இருக்கிறார். Walking with the children of Israel. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடந்து செல்கிறார். In the wilderness. வனாந்தரத்திலே. And then he looks to God and tells him, Lord, let your presence go with us. ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும். And listen carefully. நன்றாக கவனியுங்கள். God tells Moses, ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், yes, my presence will go with thee. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். And you will find rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Dear God looks to Moses and tells him, my presence will go with thee. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயினிடத்திலே என் சமூகம் உன்னோடு கூட செல்லும். And now listen to what Moses tells God. அதற்கு பதிலாக மோசே என்ன சொல்லுகிறார்? Moses tells God, மோசே சொல்லுகிறார், Lord, if your presence is not going with us, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், I don't care even if I am in the wilderness. நான் வனாந்தரத்திலே இருந்தாலும் கூட பரவாயில்லை. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். This morning, இந்த காலை வேளையிலே I want to tell you the key to carry the glory of God on your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமையை இந்த சுமந்து செல்வதற்கான திறவுகோலான ஒரு காரியம். If you want to carry the glory of God in your life, how many of you want to carry the glory of God in எத்தனை your பேர் life? தேவ மகிமையை சுமந்து செல்ல விரும்புகிறீர்கள்? How many of you want to be a person who will carry the manifested presence of God in your life in such a way that nations will be transformed just by your presence? நீங்கள் போய் நின்ற உடனே உங்கள் பிரசன்னத்தின் மூலமாகவே தேசங்கள் மறுரூபமாக்கப்படத்தக்கதான அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை சுமந்து செல்ல எத்தனை பேர் There are விரும்புகிறார்கள்? saints of God who carried such glory of God like Charles Finney and many John Wesley and all these people. When they just walked, they didn't have to preach anything, they didn't have to do anything. Their presence brought an influence in the entire area. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் ஃபின்னி போன்ற பரிசுத்தவான்கள் அவர்கள் பிரசங்கிக்கவில்லை, அவர்கள் போய் நின்ற உடனேயே அந்த இடத்திலே தேவனுடைய மறுரூப வல்லமை வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட தேவ மகிமையை அவர்கள் சுமந்து சென்றார்கள். This morning the Holy Spirit want to show us the key to carry heaven's glory upon our lives. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட தேவ மகிமையை சுமந்து செல்வதற்கான திறவுகோலான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். Our destination is heaven. நம்முடைய குறிக்கோள் பரலோகம். We are walking towards heaven. நாம் பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். But ஆனால் our purpose in life is ஆனால் நம்முடைய வாழ்வின் தேவ நோக்கம் என்னவென்றால் to bring heaven down on this earth. பரலோகத்தை இந்த பூமிக்கே கொண்டு வர வேண்டும். To bring heaven's glory upon this earth. இந்த தேவ மகிமையை இந்த பூமிக்கு நேராய் கொண்டு வர வேண்டும். That is what Jesus taught us to pray, Lord, let thy kingdom come on earth as it is in heaven. ஆகவேதான் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Our purpose in life is to bring heaven down on this earth. பூமியிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு முக்கியமான தேவ நோக்கம் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவது. Where there is sin, பாவமாய் இருந்தால் we have to bring heaven's healing. தேவனுடைய அந்த சுகத்தின் வல்லமையை கொண்டு வர. Where there is sickness, வியாதியாய் இருந்தாலும் we have to bring heaven's healing. அந்த பரலோகத்தின் குணமாக்குகிற We வல்லமையை have to கொண்டு bring வர. heaven's righteousness. அங்கே தேவனுடைய நீதியை நாம் கொண்டு Where there is வர. confusion, எங்கே குழப்பம் we have to இருக்கிறதோ bring heaven's peace. அங்கே தேவ சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். This is our destiny. இதுதான் நம்முடைய இலக்கு. This is our purpose in life. நம்முடைய வாழ்க்கைக்கான தேவ நோக்கம் Now இதுதான். let me tell you the key to carry God's glory upon our lives. நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவ மகிமையை சுமப்பதற்கான திறவுகோல் என்ன? Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். Moses told God, மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார், Lord, ஆண்டவரே, you have promised us a land flowing with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாக்குத்தத்த தேசத்தை நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். Listen carefully to the statement I'm going to speak in next few minutes. சில நிமிடங்களிலே நான் பேசப் போகிற வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். Listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். Moses told God, மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார், Lord,
ஆண்டவரே, your presence is more important to me than your promises. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம், உம்முடைய பிரசன்னம் எனக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். You want to carry the glory of God? நீங்கள் தேவ மகிமையை சுமந்து செல்ல விருப்பமா? You want to walk into the manifested glory of God in your life? உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை வெளியரங்கமாகிறவருக்கு The key to it is அதற்கான திறவுகோல் என்ன? love God's presence more than his promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற ஒரு love his presence, seek his presence, desire his presence more than what he has promised us. அவர் நமக்கென்று எதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை பார்க்கிறோம் அதிகமாக அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், நேசியுங்கள், அதை எதிர்பார்ங்கள். Only people who have walked close to God can pray such prayers. யார் தேவனோடு கூட மிக நெருங்கி வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். A shallow Christian, half-baked Christian can never pray this prayer saying, Lord, I want your presence more than what you have promised me. ஒரு ஏனோதானோ என்று வாழ்கிற ஒரு விசுவாசி இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. Only those who are walking close to God, தேவனோடு நெருக்கமாய் வாழ்கிறவர்கள் மாத்திரம், walking in close proximity with Jesus, இயேசுவோடு கூட மிக நெருங்கிய உறவில வாழ்கிறார்கள். only they can look to God and tell him, Lord, your presence is more important to me than whatever you have promised me, oh God. ஆண்டவரே, நீர் என்னையெல்லாம் செய்வர் என்று எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரோ அதை பார்க்கலாம் அதிகமாக உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு முக்கியம் என்று சொன்னார். Moses struggled so much to bring the children of Israel out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு மோசே அதிகமான பிரயாசப்பட்டார். His own life was at stake. The people of Israel were angry on Moses because the way they were suffering in wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே சில பாடுகள் வழியாய் சென்ற பொழுது மோசேயுடைய ஜீவனுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினார்கள். But still Moses looks to God and tells him, Lord, I don't care even if I die in the wilderness, but your presence is more important to me. ஆனால் மோசே இங்கே சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்திலே நான் செத்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு மிகவும் முக்கியம் ஆண்டவரே. If your presence does not move, I am not going to move. உம்முடைய சமூகம் பிரசன்னம் அது முன்னே செல்லாவிட்டால் நானும் இதே இடத்துல இருக்க போகிறேன், நானும் முன்னே செல்ல போகிறேன். If your presence doesn't come with me, I am not going to move from this place. உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வராவிட்டால் நான் இங்கே இருந்து அசைய போவதில்லை. My focus is not on your promises, my focus is on your presence. என்னுடைய முழு கவனமும் உம்முடைய வாக்குத்தத்தம் அல்ல, உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். This morning, இந்த காலை வேளையிலே, this morning, காலை வேளையிலே only those who want to know the ways of God can pray this prayer. யார் அவருடைய வழியை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். Only those who want to know the ways of God, not just the acts of God. The Bible says Moses knew the ways of God. Israel knew the acts of God. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், கண்டார்கள். ஆனால் மோசேயோ தேவனுடைய வழிகளை அவன் அறிந்திருந்தான். Moses walked in a higher realms with God because his desire was on the presence, not just on the promises. மோசே ஒரு மேலான ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் மோசேயுடைய கவனம் வாக்குத்தத்தத்தின் மேல் அல்ல, அவருடைய பிரசன்னத்தின் மேலேயே காணப்பட்டது. Why do you see so many Christians discouraged and going away from God? ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போய் தேவனை விட்டு வெளிவிலகி செல்லுகிறார்கள்? Because their attention, their focus is just on his promises, not on his presence. ஏனென்றால் அவருடைய முழு கவனமும் ஆண்டவர் எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல்தான், அவருடைய பிரசன்னத்தில் இல்லை. Why do you see ministers just going back and slowing down in the ministry? ஏன் அநேக ஊழியர்கள் பின்மாற்றத்திலே சென்று ஊழியத்தை விட்டு சென்று விடுகிறார்கள்? Because they keep seeking God for something, maybe for a land, for a building, for crores of rupees, for this thing, that thing to happen, and as they are pursuing it, if that doesn't happen, they get discouraged and they go away from God. அநேக ஊழியர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்காகவோ ஒரு இடத்துக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்துக்காகவோ அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். ஆனால் அவருடைய பிரயாசத்தின் முடிவிலே ஒன்று நடக்காத பொழுது அவர்கள் சோர்ந்து போய் பின்மாறி சென்று விடுகிறார்கள். People get discouraged and go away from God because God fails to answer their prayer. Maybe his prayer is delayed for some reason. அநேகர் தேவனுக்கு நேராக அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஏனென்றால் அவர் எடுத்த ஜெபத்திற்கான பதில் அவர்கள்
நினைத்த மாத்திரத்திலே வரவில்லை, தாமதிக்கிறது என்பதை உடனே சோர்ந்து விடுகிறார். Please listen carefully. நன்றாய் கவனியுங்கள். If you want to carry the manifested presence of God upon your life, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வெளியரங்கமாகிற அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தை சுமந்து செல்ல விரும்பினால், your heart must desire His presence more than what He has promised. உங்களுடைய இருதயமானது எழுதப்பட்டிருக்கிற வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்கலாம் அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். His presence is freely given. அவருடைய பிரசன்னம் இலவசமாய் கொடுக்கப்பட்டது. When the blood of Jesus cleanses us, His presence comes. இயேசுவின் இரத்தம் கழுவப்படும் பொழுது அவருடைய பிரசன்னம் வருகிறது. But His presence is not cheap. ஆனால் அவருடைய பிரசன்னம் மலிவானது அல்ல. Now listen carefully. நன்றாய் கவனியுங்கள். There is something called as a promised presence of God. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிரசன்னம் என்று ஒன்று இருக்கிறது. And there is a manifested presence of God. ஆனால் வெளியரங்கமாய் காட்சியளிக்கிற தேவ பிரசன்னம் இருக்கிறது. My promised presence of God is Jesus looked to us and said, I will never leave you nor forsake you. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிரசன்னம் என்ன? இயேசு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் So இல்லை. He's always in us, with us. அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். But there's something called as a manifested glory. ஆனால் இன்னொரு நிலை இருக்கிறது, அது வெளியரங்கமாகிற தேவனுடைய பிரசன்னம் மகிமை. God said, I will be in you and walk among you. நான் வந்து உங்கள் நடுவிலே நான் உலாவுவேன். I will be in you and walk among you. உங்கள் நடுவிலே வந்து நான் உலாவுவேன். And you shall be a separated people. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும். That is the manifested glory of God. அதுதான் தேவனுடைய வெளியரங்கமாகுகிற ஒரு பிரசன்னமாய் And இருக்கிறது. that is precious and priceless. அது விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாது. Not everyone can carry this manifested glory. இந்த வெளியரங்கமாகிற தேவ பிரசன்னத்தை எல்லாரும் சுமக்க முடியாது. That kind of a manifested glory will be given to only those who seek His presence, not just His promises. அது யாருக்கு என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் உரிமை பாராட்டுகிறவர்களுக்கு அல்ல, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நேசிக்கிறவர்களுக்கு. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். This morning, இந்த காலை வேளையிலே, if you want to be that vessel who will carry the manifested glory of God, தேவனுடைய வெளியரங்கமாகும் அந்த தேவ மகிமையை சுமந்து செல்லுகிற அந்த பாத்திரமாய் நீங்கள் இருக்க விரும்பினால், let me tell you what will happen when this manifested glory of God comes upon your life. இந்த வெளியரங்கமாகும் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன நடக்கும்? Listen carefully. நன்றாய் I told you கவனியுங்கள். about Charles Finney. சார்ல்ஸ் ஃபின்னி அவர்களை குறித்து சொன்னேன். This man இந்த தேவ மனிதர் loved and desired, was passionate for the presence of God. தேவ பிரசன்னத்துக்காய் வாஞ்சையோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவ மனிதர். After spending time in prayer, ஜெபத்திலே அவர் அநேக நேரங்களை செலவழித்த பின்பு he used to just go out. அவர் வெளியே செல்லுவார். Just go out. வெளியே செல்லுவார். Even as he is walking, அவர் அப்படியே நடந்து செல்லும் பொழுது, when he was walking close to a liquor shop, ஒரு மதுபான கடைக்கு அருகில் செல்லும் பொழுது, just walking, அவர் நடந்து செல்லுகிறார், அவ்வளவுதான். the people who were drinking there suddenly used to throw away the bottles, fall on their knees and begin to cry, oh God, have mercy on me, a sinner. அவர்கள் மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் அந்த மதுபான பாட்டில்களை கீழே போட்டுவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து மார்ல அடித்துக் கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், கிருபையாயிரும், நான் ஒரு பாவி என்று சொல்லி கண்ணீர். Hallelujah. Hallelujah. If you want to be that chosen vessel who will carry the manifested glory, அப்படிப்பட்ட வெளியரங்கமாகும் தேவ மகிமை சுமக்கிற அந்த பாத்திரமாய் இருக்க, decide today இன்றைக்கு that தீர்மானியுங்கள், you will love His presence more than whatever blessings He has promised you. உன்னை நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை பார்க்கலும் அதிகமாக அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். But you must have guts to pray such prayers. ஆனால் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். I have prayed. நான் அந்த ஜெபத்தை I have ஏறெடுக்கிறேன். told God, நான் அவரிடத்தில் சொல்லி, Lord, I don't care if you don't fulfill your promised blessings in my life. ஆண்டவரே, ஒருவேளை நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறாவிட்டாலும் பரவாயில்லை. I don't care if you don't make me a big time preacher with bodyguards having Benz car. ஒருவேளை நான் பெரிய அளவு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியராக பாடிகார்ட்ஸ் எல்லாம் வைத்துக் கொண்டு பென்ஸ் கார்ல போகிற ஊழியனா இராவிட்டாலும் I don't care if I don't own a big huge building, lots of crores of rupees, money coming in. I don't care a damn about that. ஆண்டவரே, பெரிய ஒரு கட்டிடத்தோடு கூட அநேக பண வசதிகளோடு இருக்கிற அப்படிப்பட்ட பெரிய ஆளாக மாறாவிட்டாலும் பரவாயில்லை.
I seek your presence, O God, உம்முடைய பிரசன்னத்தையே நான் வாஞ்சிக்கிறேன். until the end of my life. வாழ்வின் இறுதி வரைக்கும் If your manifested glory is upon me, உம்முடைய வெளியரங்கமாக்கப்பட்ட தேவ மகிமை என் மேல் காணப்படும். if I can be that vessel who will carry your manifested glory everywhere I go, நான் செல்லுகிற எல்லா இடங்களிலும் வெளியரங்கமாக உம்முடைய தேவ மகிமை சுமந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. that is sufficient for me. அது ஒன்றே எனக்கு போதும். That is sufficient for me. அது ஒன்று எனக்கு போதும். Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். When you pray such prayers, இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது, I'm telling you, you need boldness to pray such prayers. இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். Many of us in the kingdom of God are so earthly minded. தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற अनेகர் பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். Some youngsters come into ministry, first question they ask the pastor, how much salary will you give me? சில இளம் ஊழியர்கள் அவர்கள் ஊழியத்திற்கு வந்து தங்களுடைய தலைமை போதகத்திலே கேட்கிறார்கள், எவ்வளவு நீங்கள் சம்பளம் One கொடுப்பீர்கள்? boy came to me and said, Anna, I want to work with you. I said, very good. And second question was, what salary will you give me? I said, get out. ஒரு தம்பி வந்து என்னிடத்திலே வந்து சொன்னார், அண்ணா நான் உங்களோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி அவர் கேட்ட கேள்வி, எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? நான் This is not a profession which we are doing here. இது ஏதோ ஒரு வேலை காரியமாய் இதை நாம் This is a செய்யவில்லை. call which we are fulfilling here. நாம் நிறைவேற்றிக் கொண்டிருப்பது தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். Only those who desire His presence more than His promises அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் can carry the glory of God. இந்த தேவ மகிமையை சுமந்து செல்ல முடியும். Today we see Apostle Victor Nyanraj uncle. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ ஊழியர் அப்போஸ்தலர் விக்டர் ஞானராஜ் He அவர்கள். carries such glory of God upon his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தேவ மகிமையை சுமந்து He கொண்டிருக்கிறார். is a man, I don't think in India who has ever had such supernatural experiences with God. இப்படிப்பட்டதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களுடைய தேவ மனிதர்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. You know, before going to my meetings, I asked him to pray. நான் சில ஊழியங்களுக்கு செல்வதற்கு முன்பதாக அவரிடத்தில் ஜெபிக்கும்படி Recently I was அவரிடத்தில் preaching in Pune in one of fire conference. ஒரு அக்கினி கருத்தரங்குக்கு பூனேக்கு நான் கருத்தரங்குக்கு செல்ல வேண்டும். He told Thambi, அவர் சொன்னார் ஜெபத்திலே, on the second day, இரண்டாவது நாள் Jesus tells me இயேசு சொல்லுகிறார், at 11:45 he is going to come in the conference. அந்த கான்ஃபரன்ஸ்ல கருத்தரங்கிலே 11:45க்கு வருவேன் என்று சொல்லுகிறார். I was like, what? என்ன Timing also Jesus will give? இயேசு நேரம் கூட சொல்வாரா? I went to the conference. அந்த கருத்தரங்குக்கு சென்றேன். Lot of pastors, leaders, prominent people sitting there. மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். No, I was scared to say this. இதை சொல்வதற்கு எனக்கு பயமாகத்தான் I இருந்தது. trusted in God. I also trusted in uncle's word. நான் தேவனையும் விசுவாசித்தேன், தேவதாசனுடைய வார்த்தையையும் So விசுவாசித்தேன். boldly I told. நான் தைரியமாய் சொன்னேன். I told boldly. தைரியமாய் சொன்னேன். At 11:45, 11:45க்கு tomorrow Jesus is going to walk in our midst. நாளைக்கு இயேசு நம் மத்தியிலே நடந்து வருவார். Now my heart was beating. இப்பொழுது இருதயம் துடித்துக் ஐயோ கொண்டிருக்கிறது. ஒருவேளை வராம போயிட்டா, If at all Jesus didn't come, what will happen? what will happen to my ministry என் there? ஊழியத்திற்கு அப்புறம் என்ன ஆகும்? I was just praying inside as I was preaching, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். telling this for the glory of God. தேவ நாமத்தின் மகிமைக்காய் I was சொல்லுகிறேன். telling this for the glory of God. தேவ மகிமைக்காக. Inside my heart was beating fast. என் இருதயம் வேகமாய் துடித்துக் I was கொண்டிருந்தது. preaching நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். exactly 11:45. சரியாக 11:45க்கு Suddenly there was a stillness in that conference hall. அந்த கருத்தரங்கிலே அப்படியே ஒரு அமைதியான ஒரு நிலை A காணப்பட்டது. kind of silence which I cannot describe to you. விவரிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அமைதி. It's not the kind of silence which we say, shh, keep quiet. நாம் சொல்லுகிறோமே அமைதியாருங்கள் என்று சொல்லி, அதை போன்றதல்ல. A divine supernatural silence. ஒரு தெய்வீக ஒரு அமைதி. Everybody were just sitting there like a statue. அங்கிருந்த ஒவ்வொருவரும் அப்படியே சிலைகளைப் போல நின்று கொண்டிருந்தார்கள். And then அப்பொழுது the glory of God began to come inside. தேவ மகிமை இந்த இடத்திலே வந்தது. I sense the same stillness right now. Every eye be closed. இப்பொழுது கூட நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கண்களை Every மூடுவோமா? eye be closed. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Every eye be closed. எல்லாரும் கண்களை மூடுவோமா? I sense a similar kind of stillness in this place.
அப்படிப்பட்டதான ஒரு குளிர்ச்சியான ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன். Silence, stillness, ஒரு silence. ஒரு ஒரு அமைதியான தெய்வீக அமைதியை நான் உணர்கிறேன். Divine silence. ஒரு தெய்வீக அமைதி. A peace which passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். He said, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Thank you, Jesus. Father, we pray this morning ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். You will make us people who will carry your manifested glory in our lives. வெளியரங்கமாகும் அந்த தேவ மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும். Just sermon preaching will not change this nation. ஆண்டவரே, ஏராளமான பிரசங்கம் மாத்திரம் இந்த தேசத்தை மாற்றிவிட போகிறதில்லை. Human wisdom can not change this nation. மனுஷ ஞானம் இந்த தேசத்தை மாற்ற முடியாது. Debating about religion will not change this nation. மற்ற மதங்களை குறித்ததான விவாதங்கள் தேசத்தை மாற்றப் போவதில்லை. The manifested presence of God. வெளியரங்கமாகிற தேவ மகிமை மாத்திரமே. When God shows up, ஆண்டவர் தன்னை வெளியரங்கமாக்கும் பொழுது no one can say anything. யாரும் ஒன்றும் பேச முடியாது. No one can argue with the manifested glory of God. வெளியரங்கமாகிற தேவ மகிமைக்கு விரோதமாய் யாரும் ஒன்றும் விவாதிக்க முடியாது. Thank you, Jesus. Thank you, Lord. My brother, my sister, ஞான சகோதரனே, சகோதரியே, if you want to carry the manifested glory of God in your lives, உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகிற அந்த தேவ மகிமையை சுமக்க விரும்பினால், love His presence more than His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கலும் அதிகமாக தேவ பிரசன்னத்தை நேசியுங்கள். I'm not undermining the promises of God. I'm not nullifying the effects of the promise of the promises of God are glorious. Everybody needs it. Everybody should love it and believe it. இதை சொல்லுகிறதுனாலே எழுதப்பட்ட தேவ வார்த்தையையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் எந்த விதத்திலும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. Promises are important. அது மிக மிக முக்கியம். But above that, அதற்கு மேலாக, if you love His presence more, அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சித்தால், if you love His presence more, அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் if you நேசித்தால், love His presence more, அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நேசித்தால், His presence will bring a difference in your life. அவருடைய பிரசன்னமானது ஒரு வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணும். When His presence comes, அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது heaven comes into your life. பரலோகமே உங்களுக்குள் கடந்து வந்து விடுகிறது. His presence is heaven to us. அவருடைய பிரசன்னம் தான் பரலோகமாய் இருக்கிறது. His presence is heaven to us. அவருடைய பிரசன்னமே பரலோகம். His presence is heaven to us. அவருடைய பிரசன்னம் தான் பரலோகம். See the Holy Spirit touching many of you right now. பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையை தொட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Or as He said, I will be in you and walk among you. நான் உங்களுக்குள் வந்து உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி among us this morning. இந்த காலவேளையிலே நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். His eyes are seeking for those hearts who will say, I love you more than what you can give me. நீர் எனக்கு என்ன கொடுப்பீர் என்று சொல்லி அதை பார்க்கிலும் அதிகமாக நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட இருதயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். I desire you more than what you can give me. நீர் எனக்கு என்னவெல்லாம் கொடுப்பீரோ அதை பார்க்கிலும் அதிகமாக கொடுக்கிற உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற இருதயங்களை seek your face more than I seek what your hand can do. உம்முடைய கரம் எதை கொடுக்கிறதோ அதை பார்க்கிலும் அதிகமாய் உம்முடைய முகத்தை தேடுகிறேன். As David says, your face, O God, will I seek. தாவீது சொன்னது போல உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. He was called as a man after God's own heart because he sought the heart of God. அழைக்கப்பட்டான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஏனென்றால் அவனுடைய இருதயம் அவரையே நோக்கி இருந்தது. கர்த்தருடைய இருதயத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, அவருடைய இருதயத்தில் என்னென்ன உங்களுக்கு குறித்து இருக்கிறது என்று அவருடைய இருதயத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுவீர்கள். If you look after his own heart, you also will be called as a man after his own heart. The man of God who founded World Vision.
வேர்ல்ட் விஷன் என்கிற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த அந்த தேவ மனிதர். World Vision was established and started because this man prayed, Lord, break my heart with what is breaking your heart. அவர் ஏன் அந்த ஸ்தாபனத்தை அவர் ஸ்தாபித்தார் என்றால் அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். உம்முடைய இருதயத்தை உடைக்கிற காரியம் என்னவோ அந்த காரியத்தின் மூலமாக என் இருதயத்தை உடையும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்தார். Break my heart with what is breaking yours. உம்முடைய இருதயத்தை என்ன பாரம் உடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே பாரத்தினாலே என் இருதயத்தை உடையும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். Listen to me. கவனியுங்கள் என்னை. Open your eyes, look at me a minute please. இப்பொழுது கண்களை திறந்து என்னை பார்க்கலாம். We're going to pray a simple prayer right now. இப்பொழுது ஒரு எளிமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். But I don't want any shallow Christian. If you're just earthly minded, you're just seeking after the things of the world, I don't want you to pray this prayer. ஒருவேளை இந்த பூமிக்கடுத்த காரியங்களை மாத்திரமே யோசித்துக் கொண்டு அதையே மையமாய் வைத்து வாழ்கிற அப்படிப்பட்டதான மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டாம். If you're just here to receive a healing, a blessing, a good new house, get married, all those things, yes, that is important. But if you're focusing just on that, I don't want you to pray this prayer which we are going to pray right now. ஒருவேளை எனக்கு இந்த சுகம் தேவை, எனக்கு ஒரு நல்ல வீடு தேவை, நல்ல திருமணமாகி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் முக்கியம்தான். ஆனால் அதை மாத்திரமே நோக்கமாக வைத்து வந்திருந்தால் இதை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Yes, of course, all those blessings will follow you, but this prayer which we are going to pray right now, you have to be in a place where you will look to God and tell him, Lord, your presence is more than what you have promised me. நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றால் அந்த கீழான நிலையை விட்டு ஒரு மேலான நிலைக்கு வந்து அங்கே இருந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம், உம்முடைய பிரசன்னமே மேலானது. Let's all stand to our feet. Only those people who want to pray this prayer after me, saying, Lord, your presence is more important to me than your promise. யார் இந்த தீர்மானத்தை உங்கள் இருதயத்திலே எடுத்து ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் மாத்திரம் உங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்திருக்கும்படியாக கேட்கிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Just close your eyes. Nobody speaking here and there. Please don't get distracted. Don't get distracted. யாரும் பேச வேண்டாம். Just close your eyes. Lift up your hands. கவனத்தை சிதற விட வேண்டாம். கண்களை மூடுங்கள். Close your eyes. Lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். And pray this prayer after me. நான் சொல்ல அந்த ஜெபத்தை திருப்பி சொல்லுங்கள். Heaven is listening to us right now. இப்பொழுது இந்த ஜெபத்தை பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. Holy angels of God are listening to us right now. அவருடைய பரிசுத்த தூதர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even the devil is listening to this. சத்ருவாகிய பிசாசு கூட இதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். He is seeing. அவன் பார்க்கிறான். And there are people here. இங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள். Who are willing to look at God and tell him. ஆண்டவரை பார்த்து சொல்லப் போகிறார்கள். I don't care about the earthly things. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தெல்லாம் எனக்கு கவலையே இல்ல ஆண்டவரே. I don't care if you don't give me money. I don't care if you don't give me fame. I don't care if you don't make me something big, what the world says big. ஆண்டவரே, உலகம் எதையெல்லாம் பெரிதாய் பார்க்கிறதோ அப்படிப்பட்ட பணமானாலும் பெயரானாலும் புகழானாலும் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. Your presence. பிரசன்னம். Your presence. பிரசன்னம். Your presence. பிரசன்னம் is heaven to me. அதுதான் என் பரலோகம். Your presence is my promised land. உம்முடைய பிரசன்னமே என்னுடைய வாக்குத்தத்த பூமி. Your presence is my promised land. உம்முடைய பிரசன்னம் தான் என் வாக்குத்தத்த தேசம். Your presence is my promised land. உம்முடைய பிரசன்னம் தான் என் வாக்குத்தத்த தேசம். Come on, open your mouth and tell him, Lord Jesus, your presence is my promised land. வாய்களை திறந்து சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் தான் என்னுடைய வாக்குத்தத்த பூமி. I love you more than your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம் அதிகமாக உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறேன். I love you more than what you have promised me to give. எதையெல்லாம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரோ அவைகளை பார்க்கிறோம் அதிகமாக நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Presence is heaven to me. உங்க பிரசன்னம் தான் எனக்கு பரலோகம் ஆண்டவரே. Your presence is heaven to me. உம்முடைய பிரசன்னம் தான் என்னுடைய பரலோகம். Your presence is my promised land. உம்முடைய பிரசன்னமே என்னுடைய வாக்குத்தத்த பூமி. I don't care if I die in my wilderness. என்னுடைய வனாந்தரத்திலே நான் செத்து போனாலும் பரவாயில்லை. Your presence is my promised land. பிரசன்னம் தான் வாக்குத்தத்த பூமி. Your presence is my promised land, oh God. உம்முடைய பிரசன்னம் தான் என் பரலோகம்.
Your presence is my promised land. உம்முடைய பிரசன்னம்தான் என் வாக்கு பூமி. When your presence comes, உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது my wilderness will turn into my promised land. என் வனாந்தரமே வாக்குத்தத்த தேசமாய் மாறி விடுகிறது. When your presence comes, உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது my wilderness will turn into a place of joy. என் வனாந்தரம் ஒரு மனமகிழ்ச்சியின் இடமாய் மாறி விடுகிறது. When your presence comes, உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது that's all I need. அது ஒன்று மாத்திரம்தான் எனக்கு தேவை. That's all I seek after. அதுக்காகத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். Not name, பேர் அல்ல, not fame, புகழ் அல்ல, not recognition, அங்கீகாரம் not அல்ல, position. ஸ்தானம் அல்ல. Nothing of this world ever compares to your presence. இந்த உலகத்தின் எந்த காரியத்தையும் நான் ஈடு இணையாய் பார்க்கவே For I consider all things but loss, garbage, dung, comparing your presence. இந்த பிரசன்னத்தோடு ஒப்பிடும் பொழுது இதை எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். Willing to be called as a fool in the sight of world, to be called as wise in the sight of God. இந்த உலகத்தின் பார்வையிலே நான் மூடன் முட்டாள் என்று அழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் ஞானவானாய் அழைக்கப்படுவேன். Your presence is heaven to me. இந்த பிரசன்னம் தான் என்னுடைய பரலோகம். Now listen. கவனியுங்கள். Open your eyes, please. Look at me. தயவு செய்து உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். Because you made God's presence as your priority. தேவ பிரசன்னத்தை உங்கள் முன்னுரிமையாய் நீங்கள் மாற்றிக்கொண்டபடியினாலே. Because Moses made God's presence as his priority. மோசே தேவனுடைய பிரசன்னத்தையே தன்னுடைய முன்னுரிமையாய் கொண்டு விட்டபடியினாலே. Look at what God promised him. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பார்க்கிறீர்களா? Same Exodus 33, reading the scripture, I'm going to finish. அதே யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Everybody take your Bibles, open this scripture. இந்த வேத பகுதியை எடுத்து உங்கள் வேதத்திலே திறந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். Mark down this date. இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Mark down this date. இந்த தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். Mark down this time. இந்த நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். And put my name saying Franklin Joshua told this. இதை எழுதிக் கொள்ளுங்கள், பிராங்க்லின் ஜோஷுவா சொன்னார் என்று. If it doesn't happen, இது நடக்கவில்லை என்றால் you can put a seal on me saying I'm a liar. நீங்கள் என் மேல் ஒரு முத்திரை குத்தி நான் ஒரு பொய்யன் என்று சொல்லலாம். I am saying this because it is going to happen. நான் இதை சொல்லுகிறேன் ஏனென்றால் இது நடக்க போகிறது. Because those people who are standing here, you have made God's presence as your priority. இங்கே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் தேவ பிரசன்னத்தையே உங்களுக்கு முன்னுரிமையாக இருத்திக் கொள்ள நீங்கள் தீர்மானித்து விட்டபடினாலே. Look at the covenant God is making with you and me this morning. உங்களோடும் என்னோடும் தேவன் ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கையை பாருங்கள். And he said, Exodus 34 verses 10. 34வது அதிகாரம் 10வது வசனத்திலே. Mark down the scriptures. உங்களுடைய வேதத்திலே அதை குறித்துக் கொள்ளுங்கள். Put the name of this conference, Open Heaven Glory Conference. அந்த இடத்துல Open Heaven Glory Conference என்று சொல்லி எழுதிக் கொள்ளுங்கள். And read the scripture. வேத பகுதியை வாசிக்கலாம். And he said, Behold, I make a covenant before all thy people. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். Because you have prioritized the presence of God above his promise. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் மேலாக அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் முன்னுரிமையாய் வைத்தபடியினால் God Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவன், the God of Abraham, Isaac and Jacob, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன், makes a covenant with each one of us this morning. இந்த காலையிலே உங்களோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கையை Saying, பண்ணுகிறார். Behold, I make a covenant before all thy people. I will do marvelous such miracles which have not been done in all the earth, nor has any nation or any people among you. For all have seen, for thou art seen the work of the Lord. For it shall be a terrible, amazing, glorious thing which I will do with thee, says the Lord. Give a clap to God and give him all the glory, please. எல்லாரும் கரங்களை தட்டி அவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை
உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொல்லுகிறார்.